ஹேய், மேடம் நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. எதுவும் பேசாம வெளிய போங்க. போங்கடா. ஏய், ஹேய், உள்ள சேஃபா இருக்குன்னு நினைக்கிறியா? உனக்கு என்னைக்கா இருந்தாலும் எங்க கையாட தானே சாவு. போங்கடா போடா. போ. வெளிய போங்கடா. எங்ககிட்ட வேலையை காட்டுற நீ. இப்பவே நாங்க யாருன்னு சொல்லி உனக்கு காட்டுறேன். போய் காட்டா. ஏய், வரா. போங்கடா போடா. போங்கடா. என்னடா ஆச்சு? அண்ணே, அந்த லேடி போலீஸ் ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்கானே. நம்ம பொண்ணையும் அவனையும் சேஃபா லாக்கப் உள்ள வச்சிருக்கானே. வெளியே விட சொன்னா துப்பாக்கிய காட்டு மிரட்டுறானே. அந்த அளவுக்கு வந்துட்டாள் அவ. இனிமே சும்மா இருந்தா நமக்கு தான்டா அசிங்கம். இன்னைக்கு நாமளா அவளான்னு பாத்துலண்டா. தங்கமயிலே, முதல்ல சொந்தக்காரன் வந்தாங்க, இப்ப ரெவடியோ வந்து கரெக்டா பண்றாங்க. ஏதோ சமாளிச்சிட்டோம். இதுக்கு மேல இவங்களை வச்சிருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து. இவங்களை வெளியே அனுப்பிடு. இல்லைன்னா நம்ம உயிருக்கே உத்தரவாதம் கிடையாதுமா. என்ன சார் பேசுறீங்க? அவங்க எவ்வளவு ஆவேசமா இருந்தாங்கன்னு பாத்தீங்கல்ல? இவங்கள வெளிய விட்டா இவங்கள அடிச்சே கொன்னுருவாங்க சார். நம்ம உயிருக்கு பயந்து அவங்க செத்தாலும் பரவாயில்லன்னு அனுப்பி வைக்க சொல்றீங்களா? அம்மா, கோவமா பேசுவாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்கம்மா. என்னது? கோவமா பேசுவாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்களா? பாத்தீங்கல்ல அவங்க என்ன செஞ்சுட்டு போனாங்கன்னு. ஏம்மா, நம்ம நல்லதுக்கு தான் சொல்றேன். அவங்களை அனுப்பி வச்சிருமா. இல்ல சார், நம்ம காப்பாத்துவோன்னு அவங்க நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஏம்மா, ரெவடிகள் வந்து அட்டாக் பண்ணா நம்மளை காப்பாத்திக்க ஆளுகளே இல்ல. அந்த சூடியை எப்படி காப்பாத்துவ? அவங்க அட்டாக் பண்றப்ப பாத்துக்கலாம் சார். நமக்கு என்ன ஆயிடுமோன்னு பயந்து என்னால அவங்கள அனுப்ப முடியாது. உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க போயிடுங்க சார். நான் தனியாவே சமாளிச்சுக்கிறேன். நான் இருக்கேன். பயப்படாம தைரியமா இருங்க. மேடம், அவங்கள நம்பி எங்களை வெளியில அனுப்பிடாதீங்க. அதோட எங்க வாழ்க்கையே முடிஞ்சிரும். அவங்க நல்ல நோக்கத்தோட எங்களை கூப்பிடல மேடம். வெளியே போனதும் நிச்சயமா ஏதாவது செஞ்சிருவாங்க. தயவு செஞ்சு அவங்களோட எங்களை அனுப்பிடாதீங்க. அது நீங்க எங்களை கொல்றதுக்கு சமம். இல்ல, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எந்த சூழ்நிலையிலயும் நான் உங்களை அனுப்புறதா இல்ல. இன்ஸ்பெக்டர் வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அது வரைக்கும் எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். நீங்க தைரியமா இருங்க. டேய், உள்ள இருக்கிறது ரெண்டு போலீஸ் தான். நாம பண்ற கலாட்டாப்ல அவங்க 2 பேரும் வெளியே வந்துடணும். புரியுதா? போலீஸ்காரி, உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள அவங்கள வெளியே அனுப்பிடு. நாங்க உள்ள வந்தா உங்க உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. நாமெல்லாம் போற போக்குல இன்ஸ்பெக்டரே டீல் பண்றோங்கடா. இந்த போலீஸ்காரி நம்மளுக்கு ஆட்டம் காட்டிட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, 2ல 1 பாத்துணும்டா. மாமா, வேற ஸ்டேஷன் யோசிக்க வேணாம். சொன்ன டைம்குள்ள அவளா அனுப்பி வைக்கிறாளான்னு பாப்போம். இல்ல இறங்கி செஞ்சிருவோம். அவங்கள உள்ள விட்டா நம்ம யாருமே மிஞ்ச மாட்டோம் மேடம். ஏதாவது செய்யுங்க மேடம். ஏதாவது செய்யணும்னா என்னமா செய்யறது? இங்க உள்ள நிலைமை பார்த்த இல்ல. இருக்கிறது நாங்க 2 பேர் தான். எங்களால என்ன பண்ண முடியும் நினைக்கிற?
ஃபோன் பண்ணி யாரையும் கூப்பிட முடியாதா சார்? அதுதான் எல்லாரும் வேற ஒரு வேலையா போயிருக்கான்னு சொல்றேன்ல. இன்னுமே இங்க யாரும் வர மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் நாங்க தான் பாத்துக்கணும். நீங்க வராம இருந்திருந்தா நாங்க நிம்மதியா இருந்திருப்போம். இப்ப உங்களால நாங்களும் ஆபத்துல மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னவா பாக்குற? உண்மையை தானே சொல்றேன். சார் சும்மா புலம்பாம சாருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆனா ஒன்னா இதை ஒண்ணு சொல்லிரு. சொல்லு செல்லப்பிள்ள. ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கீங்களா? நான் இப்பதான் ஒய்ஃபை வீட்டுல டிராப் பண்ணிட்டு ஒரு வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. தலைவா, இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பொண்ணோட பெத்தவங்க வந்து பொண்ணு அனுப்பி வைங்கன்னு ஒரே கால்டா பண்றாங்க. அவங்களோட நிறைய ரெவடி பசங்க வந்து அவங்களும் உள்ள வந்து மிரட்டிட்டு போறாங்க. ஜாய், என்னையா நீ போலீஸ்காரனையே மிரட்டுறான்னு சொல்லிட்டு இருக்கிற? இந்த ஸ்டேஷன்ல நானும் மயில் மட்டும்தான் இருக்கிறோம். ஓ, வெட்டு குத்து ஆகுற அளவுக்கு பிரச்சனை பெருசாயிருமோ பயமா இருக்கு தலைவா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல தலைவா. நீங்க உடனே வந்தா தான் சரியா இருக்கும். சரி நான் வரேன். யாராவது அதிகமா பேசினா இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காருன்னு சொல்லு. சரிங்க தலைவரே. நீங்க கூடிய வரையில சீக்கிரம் வாங்க. 15 நிமிஷத்துல வரேன். வெய்யா போனேன். சார் என்ன சார் சொன்னாரு? சார் 1/4 மணி நேரத்துல வந்துடும்னு சொன்னாரு. மேடம், அவங்க கொடுத்த டைம் முடிய போகுது. அவ்வளவு நேரம் எல்லாம் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. நிலைமை கை மீறி போயிடுச்சு மேடம். அத புரிஞ்சுக்காம நீங்க எனக்கு என்ன இருக்கீங்க? அவங்க உள்ள வந்துட்டா நம்மளால தப்பிக்கவே முடியாது. நீங்க என்னதான் பண்ண போறீங்க? இதுக்கு மேல பொறுக்க முடியாது. மயில இங்க பாரு. டேய், மயில கேட்ச். போலீஸ்காரி கதவை தோறடி. மரியாதையா அவங்கள வெளியில விடு. ஏய், ஸ்டேஷனை சுத்தி எங்க ஆளுங்க நின்னுட்டு இருக்காங்க. எங்களை மீறி உங்களால எங்கேயும் போக முடியாது. எங்களுக்கு தேவை நீ இல்ல, அவங்க மட்டும்தான். அந்த 2 பேரை வெளியே விட்டுரு. உன்னை மன்னிச்சு விட்டுறோம். இல்ல இந்த ஸ்டேஷனே அடிச்சு காலி பண்றோம். இன்ஸ்பெக்டர் 1/4 மணி நேரத்துல வரேன்னு சொல்லிருக்காரு. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வந்ததுல இருந்து இதை தானே சொல்லிட்டு இருக்க. இதுக்கு மேலே நாங்க உன்னை நம்புறதா இல்ல. அவங்கள இப்ப அனுப்ப போறியா இல்லையா? இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? டேய், இவ சரிப்பட்டு வர மாட்டாடா. மத்த போலீஸ்லாம் வரணும்னு தான் இவ நேரத்தை கடத்துறா. எல்லாருமே வந்துட்டா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. இப்பவே அவங்கள தூக்குனாதான் உண்டு. என்னன்னாலும் பாத்துக்கலாம். கதை அடிச்சு வரீங்கடா. கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய், இந்த பக்கம் போய் பாருங்க. கதவை திறக்க முடியுமா முடியாத உன்னால? இன்ஸ்பெக்டர் வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. அவ்வளவுதான் மேடம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான். அவங்க எல்லாத்தையும் உடைச்சு உள்ள வந்துருவாங்க மேடம். ஏய், கதவை திறக்க இல்லையடி. ஒன்னா சேர்ந்துதான் வாழ முடியல. நம்ம செத்து போயிடலாம் முருகா. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இருங்க சார், இன்ஸ்பெக்டர் வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. இல்லன்னா நடக்கதே வேற சொல்லிட்டேன். டேய் சும்மாடா. இனிமே இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல. பின்னாடி ஒரு வழி இருக்கு, அது வழியா நம்ம வெளியே போயிடலாம்.
என்னம்மா பேசுற நீ? பின்பக்கம் கதவை திறந்தா ஒரே புதனாத்தான் இருக்கும். பாம்பு நிறைய சுத்திக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி காம்பவுண்டு போறதே கஷ்டம். காம்பவுண்டு ஏறி குதிக்கிறது அதை விட கஷ்டம். நடக்கிற கதையை பேசு. சார், மனசு வச்சா எதுவும் நடக்கும் சார். நீங்களும் எங்க கூட வாங்க. நம்மள காப்பாத்திக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது. என்னை விட்டுருமா, என்ன நடந்தாலும் சரி, நான் இங்கே இருந்துக்கிறேன். சார், இவங்க இல்லன்னா உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்க இங்கேயே தைரியமா இருங்க. வாங்க போலாம். நமக்கு இப்ப நேரம் இல்ல. அவங்க பின்வாசல் வழியா கண்டுபிடிச்சு வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயாகணும். நம்ம உசுரை காப்பாத்திக்க ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். வாங்க போலாம். சார், நீங்க கதவை திறந்து விடுங்க. ஒழுங்கு மரியாதை கதவை தொற, இல்லன்னா அவ்வளவுதான். தொரடி கதவை. ஒழுங்கா கதவை தொற, இல்லன்னா அவ்வளவுதான். கதவு தொறையா? சீக்கிரம் போங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஸ்டேஷன் வந்து கதை உடைச்சு டியூப் லைட் உடைப்பீங்க? அவ்வளவு திமிரு இருந்துச்சாடா? கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு எவன்டா காசு கொடுப்பான்? என்னடா அழுத்தமா இருக்க? முதல்ல துப்பாக்கி எடுங்க சார். டேய், இவனுங்கெல்லாம் உன் பசங்க தானா? என்னடா நடக்குதுங்க? கேக்குறேன்ல, சொல்றா. அவ்வளவு தைரியம் வந்துச்சா? இப்ப போய் கை வைக்க சொல்றா இப்போ. என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன் உன்னை. சார் அவங்களை விட்டுருங்க சார். நீ யாரியா? இந்த டேமேஜுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? சார், டென்ஷன் ஆகாதீங்க சார். இதெல்லாம் சரி பண்றதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் கொடுத்துறேன் சார். பணம் நீ கொடுத்துருவ, மேல் இடத்துக்கு பதில் யார் சொல்றது? 4 பொறுக்கி பசங்க என் ஸ்டேஷன் அடிச்சு உடைச்சான்னு மேல் இடத்துக்கு ரிப்போர்ட் போகும். எஸ்பி என்ன கூப்பிட்டு விசாரிப்பாரு. உன் ஸ்டேஷனையே உன்னால காப்பாற்ற முடியல, ஊரை எப்பறா காப்பாத்துவேன்னு கேட்பாரு. என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்பாரு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? சார், மன்னிச்சிருங்க சார். எங்க ஆளுங்க அவசரப்பட்டு இப்படி செஞ்சது தப்பு தான் சார். இதுக்கு காரணம் உங்க ஆளுங்க தான் சார். என் பொண்ணையும் அந்த பையனையும் அனுப்பி வச்சிருங்க, நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம்னு பக்குவமா தான் சார் சொன்னோம். ஆனா அந்த லேடி கான்ஸ்டபிள் தான் பிடிவாதமா அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நிறுத்தியா? எல்லாம் எனக்கு ஸ்டேஷன் வந்து போன் வந்துட்டு இருந்தது. நான் தான் வந்து பேசிக்கிறேன், அமைதியா இருக்க சொல்லுன்னு சொன்னேன். ஏன் நான் வர்ற வரைக்கும் உங்களால பொறுமையா இருக்க முடியாதா? எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருவீங்களா அதுக்குள்ளார? நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார். நீங்க வர மாதிரி தெரியல. நான் வர்ற மாதிரி தெரியல, அடிச்சு உடைச்சிருக்கேன். எனக்கு 1008 வேலை வெளியே இருக்கு. உன்ன மாதிரி பொறுக்கி நினைச்சியா? நான் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி இருக்கணும். நேர்ல வர முடியலனா போன் பண்ணியாவது அவங்கள விட சொல்லிருக்கலாம்ல சார். எனக்கு நீ ஆர்டர் போடுறியா? என்னடா பேசுற நீ? நேர்ல நான் வராம எப்ப அனுப்ப முடியும்? அந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னதான டிபார்ட்மெண்ட்ல காட்சி எடுப்பாங்க. யாருக்கும் பாதகம் இல்லாம பக்குவமா முடிச்சு வைக்கிறதுக்கு தானே நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க அவசரப்பட்டு பிரச்சனையை பெருசாக்கிட்டு எனக்கு உத்தரவு போடுறியா? இவ்வளவு கேவலமானதுக்கு அப்புறம் நான் எப்ப காம்ப்ரமைஸ் பேசுவேன்?
அவங்க எப்படி உன்னை நம்புவாங்க? சார் நடந்தது நடந்து போச்சு சார். அதையே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? எங்களுக்கு எங்க பொண்ணு வேணும் சார். எப்படியாவது பேசி அனுப்பி வைங்க சார். போன்ல பேசுன மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம் சார். தபார், நீ போன்ல சொன்னது வேற, இப்ப இவனுங்க நடந்துகிட்டது வேற. சார் இப்படி எல்லாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். சார் இப்ப நாங்க உங்களை தான் சார் முழுசா நம்பி இருக்கோம் சார். ஸ்டேஷனை உடைச்சதுக்காக எங்க ஆளுங்க மேல கேஸ் கூட போட்டுங்க சார். அவங்க 2 பேரும் எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க சார். நீ இங்கே வெயிட் பண்ணு. உள்ள என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாது. முதல்ல அவங்களுக்கு என் பேர்ல நம்பிக்கை வரணும். நான் போய் பேசி பார்க்கறேன். உன் அவசரத்துக்கு இங்க எதுவும் நடக்காது. கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. சரிங்க சார். எதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோமோ அது நடந்தே ஆகணும் சார். அதுக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் நாங்க காத்திருப்போம். அது செல்லப்புல, 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 கதவு துறைய நான் தான் வந்திருக்கேன். தலைவா வந்துட்டீங்களா? கதவு துறை. என்ன செல்லப்புல, காதல் புறாக்கள் எங்க இருக்கு? பாதுகாப்பா இருக்கட்டுன்னு செல்லுக்குள்ள வச்சிருக்கியா? இங்கதான் வச்சிருந்தேன், ஆனா இப்ப இல்ல. ஓஹோ, சேஃப்டியா இருக்கட்டுன்னு ஏன் ரூம்ல வச்சியோ? அவங்க ஸ்டேஷன்லயே இல்ல. என்னையா விளையாடுறியா? அவங்கள ஒப்படைங்கன்னு சொல்லி வெளியே ஒரு கூட்டம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. நீ என்னடானா அசால்ட்டா அவங்க இங்க இல்லங்கிற? ஸ்டேஷனுக்கு வந்தவங்க எங்கேயா போனாங்க? தலைவர் ரெவடிய உள்ள வந்து அவங்கள தூக்கிட்டு போக பார்த்தாங்க. அந்த பொண்ணும் பையனும் பயத்துல புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தங்கவையில 2 பேரையும் பின்வாசல் வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னையா சொல்ற? தபாரு, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லு. அவ என்ன லூசாயா? ஸ்டேஷனுக்கு பாதுகாப்பு கேட்டு வந்தவங்களை இப்படி வித்தவுட் பர்மிஷன்ல வெளியே கூட்டு போக கூடாதுன்னு அவளுக்கு தெரியாது? அவளுக்கு தான் தெரியல. நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன் தானே. நீ அவளுக்கு இப்பெல்லாம் கூட்டு போக கூடாதுன்னு எடுத்து சொல்லிருக்கலாம்ல. நான் சொன்ன தலைவரே, ஆனா அந்த மயில் கேட்கலையே. அந்த பொண்ணும் பையனும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க. வெளியில வேற ரெவடிகள் ரொம்ப தொல்லை. அந்த லவ்வர்ஸ் உயிரை காப்பாத்துறதுக்காக தங்க மயில் அப்படியே கூட்டிட்டு போயிடுச்சு தலைவரே. அப்போ அவங்களை இவ கூட்டு போனது நியாயங்கறியா? அது இல்ல தலைவர, அப்ப உள்ள சூழ்நிலை நான் சொன்னேன். அவ சூழ்நிலை பத்தி நீ பேசுற, ஆனா அவளால ஏன் சூழ்நிலை தப்பாயிடுச்சு இல்ல? போ, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதால ஏற்கனவே பொண்ணோட குடும்பம் டென்ஷனா இருக்கு. பொண்ணையும் பையனையும் சீக்கிரமா ஒப்படைக்கிறேன்னு சொல்லி நான் வேற உத்தரவாதம் கொடுத்திருக்கேன். இப்ப போய் அவங்க ஸ்டேஷன்ல இல்லன்னு எப்படியா சொல்றது? நம்மள அசிங்கமா கேட்க மாட்டாங்க? செல்லப்புல, மயில் வெளியே போறதுக்கு நீ விட்டுருக்க கூடாது. எப்படியாவது பேசி அவளை இங்கே இருக்கிற மாதிரி தடுத்து இருக்கணும். சாரி தலைவர, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நிலைமை சிக்கலாகுதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு போன் பண்ணேன், நீங்க போனே எடுக்கல. இங்க நிலைமை சிக்கலாயிருச்சு, நீங்க வேற இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல தலைவா. அந்த பயத்துலதான் அவங்கள மயில கூட்டிட்டு போயிருச்சு. இப்ப நீங்க வந்துட்டேன்னு தெரிஞ்சா மயில் திரும்ப கூட்டிட்டு வந்துடும். மயிலுக்கு ஒரு போன் பண்ணி பாருங்க தலைவா. இல்ல செல்லப்புள்ள, காதல் புறாக்கள் ஸ்டேஷனுக்குள்ள இல்லன்னு தெரிஞ்சா வெளியில இருக்கிறவனுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவானுங்க. அவனுங்க எல்லாம் ரொம்ப முரட்டு பசங்களா இருக்கானுங்க. அவனுங்க ஏதாவது பிரச்சனை பண்ண போய் பதிலுக்கு நான் ஏதாவது செய்ய போய் அசம்பாவிதம் ஏதாவது நடந்துடும். மயில் அவங்க 2 பேரும் இங்க கூப்பிட்டு வந்ததும் இவங்க கிட்ட அனுப்பிச்சிட்டு சமாதானம் பேசிடுவோம். தலைவரே, எனக்கு நல்லாவே புரியுது. யாராவது வந்து கேட்டாங்கன்னா இப்பதான் சாப்பிட்டு தூங்குறான்னு நான் ஒரு மெயின்டைன் பண்ணிடுறேன். கோட்டை விட்டுட்டு இப்ப வந்து பெருசா நீட்டி முளைக்குது. வாய்மூ.
இது என்ன பில்டிங் மேடம்? இந்த இடத்த அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா முருகன், இந்த மாதிரி பக்கத்துலயே இருக்கிற பில்டிங்ல நாம ஒளிஞ்சிருப்போன்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. தப்பிச்சு போன நாம ஏதோ ஒரு ஆட்டோவை புடிச்சு தூரமா போயிருப்போம்னு தான் நினைப்பாங்க. அந்த ஆட்டோவை தேடி அலைவாங்களே தவிர பில்டிங் எல்லாம் தேட மாட்டாங்க. ஹலோ சார். மயிலு, ஸ்டேஷனுக்கு அடைக்கலம் தேடி வந்தவங்களை வெளியில கூட்டு போக சொல்லி உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க?